இண்டஸ்ட்ரியில ஒரு டாக் கொண்டிருக்கு, மார்க்கெட்டிங் கேனாட் செல் எ பேட் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டி இல்லைன்னு சொன்னா நீ எவ்வளவுதான் மார்க்கெட்டிங் பண்ணினாலும் அதை ரொம்ப நாளைக்கு செல் பண்ண முடியாது. அதே நேரத்துல என்கிட்ட ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் ஒன்று இருக்கு, அதுக்கு மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின். ஹாய், நான் தான் உங்களோட கிராஃபிக்ஸ் மாஸ்டர், மல்டிமீடியா டிசைனர். பிசினஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கிட்ட ஒரு சின்ன ஐடியா ஒன்று இருக்கு, ஒரு ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியில இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்ட்ராங்கான பிராண்ட் ஆயிரும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த இண்டஸ்ட்ரியில கொக்கோ கோலாவை விட இளநீ தான் கூடிய செல் ஆയിരിக்கணும். குவாலிட்டி முக்கியம் தான், ஆனா குவாலிட்டியை மட்டும் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பிராண்டை உருவாக்க இயலாது. லோ ஆஃப் குவாலிட்டி என்ன செல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பெர்செப்ஷன் ஆஃப் குவாலிட்டியை கிரியேட் பண்ணணும். அப்படின்னு சொன்னா உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் சொல்லி கஸ்டமர்ஸை நம்ப வைக்கணும். இந்த போன்ல ஆம்பளைங்க பேசினா பொண்ணுங்களுக்கு மட்டும் போகும், பொண்ணுங்க பேசினா ஆம்பளைக்கு மட்டும் போகும். அப்படி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. அடுத்த இந்த லோவில் முக்கியமானதுன்னு சொன்னா ஸ்பெஷலைசேஷன். ஒரு பிராண்ட் எடுத்தோம்னு சொன்னா அவங்க நிறைய ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, ஆனா அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு ப்ராடக்ட் மேல தான் இருக்கும். கஸ்டமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்பர்ட் ஆன ஆட்கள், இவங்களோட ப்ராடக்ட் தான் குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லி கஸ்டமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ப்ராடக்ட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போறேன், KFC எடுத்துக்கோங்க. KFC நிறைய ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, ஆனா ஃப்ரைட் சிக்கன் என்றாலே KFC அந்த ஒரு ப்ராடக்ட் தான் அவங்களோட பிராண்ட் வெளியே கூட்டி காட்டுது. அதே நேரம் இன்னொரு பிராண்ட் வந்துருக்கு, அதுல மேனுஃபேக்சரிங் பண்ண எல்லா ப்ராடக்ட் மேலேயும் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்குன்னு சொன்னா அவங்களோட பிராண்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நேமை கிரியேட் பண்றது கஷ்டம்னு சொல்றாங்க.